நண்பர்கள் வணக்கம். மீண்டும் இந்த வீடியோவில் பங்களாதேஷ் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பங்களாதேஷில் இப்போ நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இவ்வளோ நாளாக நாங்கள் தான் புரட்சி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது புது புது அரசியல்வாதிகள், புது புது தலைவர்கள்லாம் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா மேலே இருக்கிற கோபத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை கொண்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பங்களாதேஷில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன புரியல, அதாவது இந்தியான்றது ஒரு இந்துக்கள் மட்டும் கிடையாதுன்றது அவங்க மறந்துட்டாங்க. இங்கே முஸ்லீம்ஸும் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க, நிறைய மதத்திலும் இருக்காங்க. இது ஒரு மதச்சார்பற்ற நாடுன்றது பங்களாதேஷ் மறந்து போச்சு. ஏன் இந்துக்கள் மேலே அங்கே குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. மேலும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷனுடைய இந்த யூனிஸ் அரசாங்கம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்தியா பக்கம் திரும்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் தான்பா பெரிய கவர்மெண்ட்டு, பங்களாதேஷ் எங்களோட கையில் தான் இருக்குது, நாங்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு இருந்த இந்த யூனிஸோட அரசாங்கம் இப்போது சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிட்டே வருது அப்படின்னு பார்க்குறோம். அங்கே பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிஸோட கவர்மெண்ட்டில் இருந்த முக்கியமான ஆட்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. முதல்ல இந்த பொருளாதாரம் பஸ்மமான கதையை பற்றி பார்ப்போம். ஸோ பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இப்போ பர்சியாக காலி ஆயிடுச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதாவது 2021 46 பில்லியனாக இருந்த அவங்களுடைய அந்நிய செலவு, அதாவது இந்த ஃபாரின் ரிசர்வ் சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா ஒரு நாட்டில் எவ்வளோ ஃபாரின் ரிசர்வ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களால வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட்டே பண்ண முடியும். அந்த அந்நிய செலாவணியோட கையிருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 26 பில்லியன் ஆச்சு, கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம். இதனால் ஃபோன் ஆகட்டும், கார் ஆகட்டும், மிஷினு எதையுமே அந்த நாட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு எக்கனாமியை பெருசாக அடி வாங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, அது 9% தாண்டி நிற்குது அப்படின்னு பார்க்கப்படுது. சாப்பாட்டுக்கே பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ லாட்ரி தான் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். புதுசாக ஒரு 30 லட்சம் பேர் வறுமை கோட்டு கீழே இன்னும் ஆட் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, நான் சொன்னேன் இல்லையா இந்த யூனிஸ் கவர்மெண்ட்டில் ஒன் பை ஒன்னாக ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அது மாதிரி ஒருத்தர் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஆள், அதாவது இந்த யூனிஸோட வலது கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. இவரோட பேர் குதா பக்ஷி சௌத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் பங்களாதேஷோட முன்னாள் ஐஜிபி இருந்திருக்காரு, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக இருந்திருக்காரு. அதாவது நம்ம ஊரில் டிஜிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அங்கே. அதாவது முகமது யூனிஸோட இடைக்கால அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சகத்துக்கான, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் ஒரு சிறப்பு உதவியாளராக இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு இணையமைச்சர் பதவியும் அதாவது இந்த ஒரு இணையமைச்சர் மாதிரியான ஒரு அந்தஸ்தையும் இந்த யூனிஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்க்கப்படுது. இவரோட பதவியும் அதிகாரம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்முடைய அஜித் தோவல் சார் இருக்கார். முழுக்க அவரோட ஒப்பிட முடியாது, ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஈக்குவலான பதவியில் தான் அவர் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ எப்படி நம்ம நாட்டுக்கு அஜித் தோவல் சார் ரிசைன் பண்ணிட்டு போட்டால் ஒரு இழப்பு, அந்த மாதிரி யூனிஸ்க்கு இந்த சௌத்ரி போனது மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேலும் இந்த யூனிஸ் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பயம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேக் ஹசீனாவுக்கு நடந்த கை தான் நமக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கழுட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. யூனிஸ் இப்போ தனியாக நின்றுட்டு இருக்காரு அப்படிதான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தானுடைய பாச விளையாட்டு அப்படின்னு பார்க்கப்படுது. இதுதான் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 1971 பாகிஸ்தான் கிட்ட இருந்து அடித்து பிடிச்சி இவங்க சுதந்திரம் வாங்கினாங்க. அதாவது இந்த பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸாக அறிவிச்சது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்தியா தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் இப்போ அந்த யூனிஸ் பார்த்தீங்கன்னா அதே பாகிஸ்தான் கூட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம், இதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, போட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா. இது அங்கே இருக்கிற மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யாருக்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினோமோ அவங்ககிட்டே மறுபடியும் போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீல் போடுறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்ற மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ யூனிஸை பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானோட ஏஜென்ட்டு கூட ஒப்பான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அங்கே பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கொல்லப்பட்ட உஸ்மான் ஆதியோட தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசியிருந்தாரு. இந்த யூனிஸ் கவர்மெண்ட் தான் தன்னுடைய அண்ணனுடைய கொலைக்கு காரணம், இவங்களுடைய மாஸ்டர்ஸான இந்த சிஏ மற்றும் பாகிஸ்தான் ஆட்கள் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குண்டையும் அவர் அப்பவே தூக்கி போட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது. இது யூனிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த யூனிஸ் கவர்மெண்ட்டுக்கு 24 மணி நேரம் டைமும் கொடுத்துருக்காங்க. இல்லைனா நீங்களும் அஜினா மாதிரி நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலையும் அந்த குரூப் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்தியா கொடுத்த வார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இந்த விஷயத்தை கவனிச்சு தான் வந்தது. ஆனால் இப்போது அசாமோட சிஎம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிமேல் டிப்ளமேட்டிக்காக எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஏன்னா டெய்லி இந்துக்களை அவங்க கொண்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால் ஒரு சின்ன ஒரு சர்ஜிக்கல் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம
பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பும் அவர் சொல்லியிருக்காரு. இதனால் பயந்து போன யூனிஸ் இப்போ பெரிய அண்டை நாடான இந்தியா கூட எங்களுக்கு பகை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பல்டி அடிக்கிற விஷயமா தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தரிக் ரஹ்மான் அவருடைய கிராண்ட் என்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் இங்கே டுஸ்டே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யூனிஸ் எலெக்ஷனை தள்ளி போடுறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணாரு. ஆனால் இந்த பிஎன்பி, அதாவது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, இந்த பார்ட்டியோட தலைவரான தரிக் ரஹ்மான் இப்போ பங்களாதேஷ்குள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். அவருக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு குவியுது அப்படின்னு பார்க்கப்படுது. தரிக் ரஹ்மான் சாதாரண ஆள்லாம் கிடையாது. இவர் ஒரு பெரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு பார்க்குறோம். அம்மா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய முன்னாள் பிரதமரான கலிதா ஜியா, அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிஎம்மா இங்கே இருந்திருக்காங்க. அப்போ இந்தியாவில் யார் இருந்தாங்க பிஎம்மான்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங், அவங்க கூட அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாஜ்பாய், இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த அம்மா அங்கே பிஎம்மா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அப்பா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷனுடைய முன்னாள் அதிபர் ஜியாவுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப பழைய ஆள் அப்படின்னு தெரியப்படுது. 1977 1981 வரைக்கும் இவர் பிஎம்மா இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த சார்க் இப்போ ஆக்டிவாக இல்லை சார்க்கு, ஆனால் இந்த சார்க் அமைப்பு அமையறதுக்கு இவர் ஒரு முக்கிய ஆளாக இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவர் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் போகும்போது இவரை சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ தரிக் ரஹ்மான் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோட, அதாவது தரிக் ரஹ்மான் இவங்க 2 பேரோட புள்ள அவர் தான் இப்போ என்ட்ரி ஆயிருக்காரு. இவர் இந்த நேஷனல் பார்ட்டியோட, அதாவது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோட ஆக்டிங் சேர்மனாக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் இவர் இப்போ இந்த நியூஸில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 வருஷமாக இவர் லண்டனில் நாடு கடத்தப்பட்ட நிலையில தான் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்தபோது இவர் மேலே நிறைய வழக்குகள் போட்டாங்க. ஆனால் இப்போ ஹசீனா ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் திரும்பவும் பங்களாதேஷுக்கு வந்துட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது. அதுவும் டிசம்பர் 25ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை தான் அவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. லண்டன்லேருந்து கிளம்பி நேராக டாக்காவுக்கு தான் அவர் சேர்ந்திருக்காரு. இவருக்கு அங்கே பயங்கரமான மக்கள் ஆதரவு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இவருக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ரு. ஆரம்பத்தில் இவர் இந்தியா எதிர்ப்பு மனநிலை தான் இருந்துக்கிட்டு நிறைய பேச்சுக்கள் பேசிட்டு இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ நிலைமை மாறி போச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ஒரு பெரிய அண்டை நாடு, நாங்கள் இந்தியா கூட ஒரு நல்ல உறவை வச்சுக்க விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான பேசினா இவர் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்க்கப்படுது. இவரோட கட்சி, அதாவது இந்த பிஎன்பி இருக்கு இல்லையா, அதுதான் அடுத்த வரப்போகிற எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த யூனிஸ் கையில் எந்த ஒரு கார்டுமே இல்லாத ஜோக்கர் மாதிரி நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கம் பிரச்சனை, அவங்க நம்ம பிஎஸ்எஃப் ஜவான் ஒருத்தர் அந்த சைட்லேருந்து துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க, அவர் குண்டடிப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், இந்துக்கள் அவங்க கொள்கிறாங்க, இங்கேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நம்ம ஏரியாவிலையும் திரிபுராவில் இருக்கட்டும், அசாமில் இருக்கட்டும், நம்ம போராட்டங்கள்லாம் நம்ம மக்கள் பண்ணுறாங்க அமைதியான முறையில். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே போயிட்டு இருக்கும்போது ஒரு வினோதமான விஷயத்தை பங்களாதேஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா வேணான்னு சொல்லிட்டு இருந்த பங்களாதேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட அரிசி கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு தான் மேட்ரு அப்படின்னு பார்க்குறோம். இதில் சுவாரஸ்யமான விஷயமே இதுதான். பாகிஸ்தான்லேருந்து அவங்க ஒரு டன் அரிசி வாங்குறாங்கன்னா $395 அவங்க பே பண்ண வேண்டியிருக்கு. இது இந்தியா கிட்டேருந்து அவங்க ஒரு டன் அரிசி வாங்கும்போது $355 தான் அவங்க பே பண்ண வேண்டியிருக்கு. இந்த விஷயத்த நான் ஆனியன் வச்சு ஒரு பெரிய வீடியோவும் போட்டிருந்தேன் முந்தானத்து. ஸோ 2 பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு கிட்டத்தட்ட $40 வித்தியாசம் வருது. இதனால இந்தியா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 50,000 டன் அரிசி வாங்க பங்களாதேஷ் முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு சுமார் $2 மில்லியன், ஏறக்குறைய 16 கோடி ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அரசியல் கோபத்தை விட வயிற்று பசிக்கு இந்திய அரசு தான் லாபம் அப்படின்ற முடிவை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வேறு வழியே கிடையாது, ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது பங்களாதேஷ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசியல் ரீதியாக இந்தியா கூட எங்களுக்கு நிறைய மோதல் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவை நாங்கள் ஒதுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒதுக்குனா அது புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ஓப்பனாகவே பேசுகிறாங்க. ஒருவேளை இவங்க வியட்நாம் கிட்டயோ இல்லை வேறு நாடுகள்கிட்டயோ போய்ட்டு அரிசி வாங்கினாங்க அப்படின்னா இன்னும் அதிக காசு கொடுத்து வேண்டியிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்போது இந்தியா பக்கம் அவங்க திரும்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவோட கெத்தை நம்ம இங்கே தெளிவாக நோட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதாவது பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்தும் இந்தியா அரிசி சப்ளை பண்ணுறதை நிறுத்தவே இல்லை, மேலும் விலையையும் நம்ம உயர்த்தலை அப்படின்னு பார்க்கணும். எந்த நாடும் இப்படி பண்ணாது. ஒரு நாட்டுக்கு எதிர்பார்க்காங்கன்னா உடனே என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணுவோம். எந்த ஒரு ஹெல்ப்பையுமே இப்போ வரைக்கும் இந்தியா ஸ்டாப் பண்ணல. அதே மாதிரி இந்த
இந்த விவசாய பொருட்களுக்கு மளிகை பொருட்களுக்கான விலையுமே வந்து இந்தியா ஏற்றலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உலகத்தில் ஏற்றுமதி ஆகிற அரிசியில் கிட்டத்தட்ட 40% வந்து இந்தியாவோட தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2025 மட்டும் இந்தியாவோட அரிசி ஏற்றுமதி 37% அதிகமாக இருக்குது. நாம தான் இப்போதைக்கு ரைஸ் கிங் அப்படின்னு சொல்கிறோம். இதனால தான் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே ஒரு கேஸும் கொடுத்துருந்தாரு இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில். என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்தியா வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நிர்ணயிக்கப்பட்ட மானியத்தை விட அதிக மானியத்தை அவங்களுடைய விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து உற்பத்தி அதிகமாகி அவங்க வெளிநாடுகளுக்கு மலிவான விலையில் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே இந்தியாவோட அரிசிங்க வந்து டம்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக வச்சுருந்தார். ஆனால் இந்தியா அதை வந்து வேறு மாதிரி டேக்கிள் பண்ணி அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ரைஸோட ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் நம்பர் 1 அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. இதனால தான் இந்தியாவை வந்து பங்களாதேஷால் தவிர்க்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் பங்களாதேஷ் இப்போ வந்திருக்கு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த இந்த இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாக இந்தியா கூட டென்ஷனை குறைக்கணும் அப்படின்ற வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா தெளிவான விஷயம் தான், சாப்பாட்டுக்கே இந்தியா தான் வேணுங்கிற நிலை அங்கே வந்துருச்சு அப்படின்றது. பங்களாதேஷில் மொத்தம் 9 லட்சம் டன் அரிசி வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் வந்து போக போகுது அப்படின்னு பார்க்குறோம். அரசியல் பேசுறது ரொம்ப ரொம்ப சுலபம், ஆனால் நாட்டை நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றத பங்களாதேஷ் வந்து புரிஞ்சிருக்கும். ஒரு அரிசியை வச்சே வந்து அவங்களால வந்து இந்தியா கிட்ட மோத முடியல அப்படின்றது தான் வந்து இங்கே தெளிவான விஷயமா பார்க்குறோம். இன்னும் அவங்க ஆர்மி கூட மோதினாங்கன்னா என்ன ஆகுன்றது அவங்களுக்கே தெரியாது. ஓகே மக்களே, இந்த பங்களாதேஷ் நடந்துருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் இதுதான். இந்த தரிக் ரஹ்மானுடைய என்ட்ரி வந்து பங்களாதேஷோட அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் இந்துக்கள் மேலே வந்து தாக்குதல் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க இந்த பங்களாதேஷ் பார்க்கப்படுது. யாராவது ஒருத்தவங்க ஸ்டெப் இன் பண்ணி இந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம கேட்டுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை, ஜெய்.